அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் பொன்முடி வழக்கில் நீதிபதி இறுதி தீர்ப்பு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. அமைச்சர் பொன்முடி அவர்கள் பார்த்தீங்கன்னா சர்ச்சை பேச்சில் வசமாக சிக்கியிருந்தார். இதற்கு எதிராக பார்த்தீங்கன்னா சதுரடியாக இவருக்கு எதிராக நிறைய புகார்கள் எழுந்திருக்கு. இந்த புகாரின் அடிப்படையில் பெண்கள் அதே மாதிரி நிறைய இவர் மீது பார்த்தீங்கன்னா இவர் மீது நிறைய வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த வழக்கு பதிவின் அடிப்படையில் தான் இப்போ பொன்முடி அவர்களுக்கு நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா அதிரடியாக எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த எச்சரிக்கையின் அடிப்படையில் சதுரடியாக பார்த்தீங்கன்னா பதிலளிக்க வேண்டும் என வருகின்ற ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ள பார்த்தீங்கன்னா பதிலளிக்க வேண்டும் என பொன்முடி அவர்களுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. இந்த உத்தரவின் அடிப்படையில் சதுரடியாகவும் பார்த்தீங்கன்னா பொன்முடி அவர்களுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொன்முடி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கடந்த வருடம் சைவ வைணவ சமயங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்கள் குறித்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரம். முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக பாஜக கவுன்சிலர் பார்த்தீங்கன்னா சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் தனிநபர் புகார் தெரிவித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த வழக்குக்கு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பொன்முடி சர்ச்சை பேச்சுன்னு வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் வருகின்ற 30ஆம் தேதிக்குள்ள பார்த்தீங்கன்னா அவர் ஆஜராக வேண்டும், அதே பதிலளிக்க வேண்டும் என அதிரடியான உத்தரவின் அடிப்படையில் பொன்முடி அவர்களுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. அதே மாதிரி பொன்முடி வழக்கு அறிக்கை தாக்கல் செய்ய ஹைகோர்ட் உத்தரவு. அதே மாதிரி சைவ வைஷ்ணவ சமயம் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த விவகாரம். முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான புகார் முடித்து வைக்கப்பட்டது குறித்து இது அறிக்கை பார்த்தீங்கன்னா தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருக்கிறது. பொன்முடிக்கு எதிரான புகார் முடித்து வைக்கப்படும் எனவும் குறித்து புகார்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு புகார்களுக்கு தகவல் தெரிவித்து குறித்த விவரங்கள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பான தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் பொன்முடி அவர்களுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க போகிறதாக தகவல் வெளியாயிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இவர் சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கி அவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கிய வழக்கின் அடிப்படையில் இவருக்கு வயதின் காரணமாக பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டு இருந்த நிலையில் இப்போ மீண்டும் பொன்முடி அவர்கள் சர்ச்சைக்குரிய பேச்சில் பெண்களை அனைவருமே இழிவாக பேசிய சம்பவத்தின் அடிப்படையில் இப்போ பொன்முடி அவர்கள் வசமாக சிக்கியிருக்காரு. இதன் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக பொன்முடிக்கு வருகின்ற 30ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலக்கெடு வைத்திருக்காங்க. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.